Thank you, Father. Thank you, Holy Spirit. Thank you, Holy Spirit. அப்பா உமக்கு நன்றி 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 ஆண்டவரே. We thank you for this day, Lord. இந்த நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இரவெல்லாம் எங்களை காத்து கொண்டீரே, உமக்கு நன்றி. உம்முடைய கிருபைகள் மாறாமல் இருப்பதற்காக நன்றி. Thank you, Father. Thank you, Father. எங்க அப்பா, நீங்க நல்லவர் 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 ஆண்டவரே. எப்பொழுதும் நல்லவராகவே இருக்கிற தேவன், உமக்கு நன்றி. தேங்க்யூ ஃபாதர். இந்த காலை வேளையில உம்மை நாங்கள் துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை போற்றுகிறோம். அப்பா, எங்களை ஏற்றுக்கொண்டிருக்கிறீங்க, உமக்கு நன்றி. உம்முடைய பிள்ளையாக எங்களை வைத்திருக்கிறீங்க, உமக்கு நன்றி. உம்முடையது எல்லாம் எங்களுடையதாக இருப்பதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. எங்களை விட்டு விலகாத நல்ல தகப்பன், எங்களை விசாரிக்கிற மெய்யான தகப்பன் நீர், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்க வாழ்க்கையில எவ்வளவோ காரியங்கள் நாங்கள் விட்டிருக்கலாம், ஆனால் எங்களை விடாத, எங்கள் மேல் உம்முடைய நோக்கத்தை ஒரு நாளும் மாற்றாத நல்ல தகப்பனே, உமக்கு நன்றி 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 ஆண்டவரே. எவ்வளவு நல்லவர், எவ்வளவு நல்லவர். நாங்கள் உண்மை இல்லாதவர்களாய் இருந்த பொழுதும் நீர் உண்மை உள்ளவராகவே எங்கள் வாழ்க்கையில இருந்தீங்களேப்பா, உமக்கு நன்றி 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 அப்பா. எவ்வளவு உண்மை உள்ளவர். தேங்க்யூ ஃபாதர். உம்முடைய இரக்கங்களுக்கு நன்றி ஆண்டவரே. உம்முடைய அன்புக்கு நன்றி ஆண்டவரே. கைவிடாத நேசர், உமக்கு நன்றி. என் சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தருடைய வீட்டிலும், ஒவ்வொரு குடும்பத்திலையும் உம்முடைய நன்மைகள் வெளிப்படட்டும், உம்முடைய ஆசீர்வாதங்கள் வெளிப்படட்டும் அப்பா. உம்முடைய அன்பு வெளிப்படட்டும் ஆண்டவரே. எஸ் ஃபாதர். மனதுல எவ்வளவோ கேள்விகள் இருக்கலாம், எவ்வளவோ மனதுல சூழ்நிலைகள் ஓடிக்கொண்டு இருக்கலாம். எல்லாவற்றிற்கும் முடிவு உண்டு. எஸ் ஃபாதர், முடிவு உண்டு. எஸ் லார்ட். ஒவ்வொருத்தரை நீர் பாதுகாத்து கொண்டு இருக்கிறீங்க, உமக்கு நன்றி. ஒவ்வொருத்தர் குடும்பத்தையும் பிள்ளைகளையும் அப்பா நீங்க அரவணைத்து கொண்டு இருக்கிறீங்க. எங்களுடைய எதிர்காலம் உம்முடைய கரத்தில் இருக்கிறது. எங்க வாழ்க்கை உம்முடைய கரத்தில் இருக்கிறது. நாங்கள் அனாதைகள் அல்ல, நாங்கள் திக்கற்றவர்கள் அல்ல ஆண்டவரே. எங்களுக்கு ஒரு தகப்பன் ஆகிய தேவன் நீங்க இருக்கிறீங்க. உம்முடைய பிள்ளைகள் இருக்கிறாங்க. நாங்கள் ஒரு குடும்பத்தோடு இணைந்து இருக்கிறோம். எல்லாரும் சொல்லுங்க, ஐ பிலாங் டு எ ஃபேமிலி. நான் தனி ஆள் இல்லை, நான் தனியா இல்லை, நான் அனாதை இல்லை, எனக்கு யாருமே இல்லைங்கிற எண்ணம் பிசாசு சொல்லுகிற பொய். உங்க மனசுக்குள்ள நீங்க ரொம்ப தனியா இருக்கிற மாதிரி எண்ணம் வருதா? ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னோடு இருக்கிறேன். என் குடும்பம் இருக்கு, என் பிள்ளைங்க இருக்கிறாங்க, உனக்கு அநேக சகோதர சகோதரிகள் இருக்கிறாங்க. உன்னோடு இணைந்து இருக்கிற அநேக குடும்பங்கள், பிள்ளைகள் இருக்கிறாங்க. நீங்க தனியா இல்லைங்க. யூ ஆர் நாட் அலோன். எனக்குன்னு யாருமே இல்லையே. உங்களுக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க, உங்களோடு இணைந்து இருக்கிறாங்க. குடும்பங்கள் இருக்கிறது. தேவனுடைய அன்புல நிரப்பப்பட்ட அநேகர் உங்களோடு கூட இருக்கிறாங்க. அநேகர் உங்களுக்காக ஜெபிக்கிறாங்க. அநேகர் உங்களுக்கு ஆறுதலை கொடுக்கிறாங்க. யூ ஆர் நாட் அலோன். நீங்க தனியா இல்ல. தேங்க்யூ ஃபாதர். தேங்க்யூ ஃபாதர். ஒவ்வொருத்தருக்கும் அப்படிப்பட்ட அரவணைப்பு உண்டாகட்டும்பா. உன் மனசுல இருக்கிற எல்லா அந்த தனிமை உணர்வுகள் வெளியேறட்டும். எல்லாரும் இருந்தாலும் தனக்குள்ள ஒரு தனிமையை உணர்கிற அந்த உணர்வு இருக்குமானால் அதெல்லாம் இயேசுவின் நாமத்தினால அப்பா வெளியேறட்டும். அந்த தனிமை உணர்வு வெளியேறட்டும். உங்க பிரசனத்தினால நிரப்புங்க ஆண்டவரே. Let them be filled with your presence. நீங்க கூட இருக்கிறீங்கிற முழு உணர்வு நிச்சயம் உண்டாகட்டும். உங்களுடைய குடும்பம் கூட இருக்கு, உங்களுடைய தேவ தூதர்கள் அங்க இருக்கிறாங்க. எல்லா காரியத்தையும் அவர்கள் செய்து கொண்டு இருக்கிறாங்க. உமக்கு நன்றி. நான் ஒவ்வொருத்தரையும் ஆசிர்வதிக்கிறேன்ப்பா. ஒவ்வொரு வீட்டிலையும் சமாதானம் வெளிப்படட்டும். எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் அதற்கு
முடிவுகள் உண்டாகட்டும், தீர்வு உண்டாகட்டும். இவர்களுக்கு வரவேண்டிய பணம் இவர்களை தேடி வருவதாக, உயர்வு உண்டாவதாக, இயேசுவின் நாமத்தினால உண்டாகட்டும், உண்டாகட்டும். இன்க்ரீஸ், எஸ் ஃபாதர். வருமானம் பெருகுவதாக, பிசினஸ் செழிக்கப்படுவதாக ஆண்டவரே. தேங்க்யூ ஃபாதர். வழிகள் திறக்கப்படட்டும். நியூ ஆப்பர்ச்சுனிட்டிஸ், நியூ ஆப்பர்ச்சுனிட்டிஸ், புதிய வழிகள் உண்டாவதாக. தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். வேலைக்கு அப்ளை பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு நல்ல வேலை. எஸ் ஃபாதர், லெட் them receive. தேங்க்யூ ஃபாதர். உயர்வுகள் உண்டாகட்டும். வேலை பார்க்கிற இடங்கள்ல உயர்வுகள் உண்டாகட்டும். வழிகள் திறக்கப்படுவதாக. தேங்க்யூ ஃபாதர். கடனை அடைக்கிற பணம் இவங்களை தேடி வரட்டும். எல்லா கடனையும் அடைக்கிற பணம் ஆண்டவரே திருப்பி கொடுக்காத பணங்களாக வரட்டும் ஆண்டவரே. ரொட்டேஷன்ல வராம, கடன்ல வாங்காம, இவர்களுக்காகவே வருகிற பணமாக, உதவிகளாக, வருமானமாக வருவதாக. எல்லா கடனையும் அடைக்கிற கிருபைகளை நான் பேசுறேன். ஜூப்ளி, ஜூப்ளி நான் பேசுறேன். எஸ் ஃபாதர். ரெஸ்டோரேஷன், ரெஸ்டோரேஷன். இழந்தவைகளை எல்லாம் திரும்ப மறுபடியும் பெற்றுக்கொள்ளுகிற கிருபைகள் உண்டாகட்டும். தேங்க்யூ ஃபாதர். எதெல்லாம் நின்று போய் கொண்டு இருக்கிறதோ, சில காரியங்கள்லாம் எதெல்லாம் நின்று இருக்குதோ உங்க வாழ்க்கையில, சில காரியங்கள் தொடங்கி அது அப்படியே நின்று இருக்கலாம் இல்லையா, அது பாதியில நிக்குதுன்னா அது மறுபடியும் தொடங்குவதாக ஆண்டவர் அதை முடிக்கிறார். உறவுகள்ல அப்படி இருக்கலாம், வேலையில இருக்கலாம், உங்க சொந்த குடும்பங்களுக்குள்ள சில காரியங்கள் இருக்கலாம், இல்ல ஏதாவது ஒரு காரியத்தை நீங்க தொடங்கி அது அப்படியே பாதியிலையோ இல்ல அப்படியே ஸ்லோவாவோ இருக்கலாம். அதெல்லாம் ஆண்டவர் முடிக்கிறார், முடிக்கிறார். தேங்க்யூ ஃபாதர். அதற்கான வழிகள் திறக்கப்படட்டும். அதற்கான காரியங்கள் துரிதமாய் நடப்பதாக ஆண்டவரே. திருமணங்கள் துரிதமாய் நடப்பதாக இயேசுவின் நாமத்தினால. திருமணத்திற்கு வீட்டுல ஆண்டவரே அதற்காக யோசித்து கொண்டிருக்கிற பெற்றோர்கள், பிள்ளைகளுடைய வாழ்க்கைய நான் ஃபீல் பண்றேன். ஒரு ஒரு விஷயத்த உணர்றேன். ஒரு சிலர் உங்க 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 பொண்ணோ உங்க பிள்ளைங்களுடைய திருமணம் அது குறித்து மனசுல ஒரு பாரம், அவங்களோட வாழ்க்கையை நினைச்சு ஒரு சில காரியங்கள் உங்களுக்குள்ள வலி இருக்குது. இப்ப கூட காலையில அதெல்லாம் மனசுல அப்படியே வச்சுட்டு உட்கார்ந்துட்டு இருக்கிறீங்க. நான் சொல்றேன், உங்க இருதயத்தை அறிந்த தேவன் அவர் விடவே மாட்டார். மனசுல இருக்கிறத அவர் விசாரிக்கிறவர். ஐயோ அவருக்கு வேற வேலை இருக்கு, இந்த விஷயத்தை எல்லாமா ஆண்டவர் கவனிப்பார்னா அதை கவனிப்பார். ஒரு தாயினுடைய இருதயம், தன் பிள்ளைங்க நல்லா இருக்கணும், ஆண்டவர் அதை எப்படி விட்டுருவாரு சொல்லுங்க? என் பிள்ளைங்க வாழ்க்கை நல்லா இருக்கும், என் பிள்ளைங்க வாழ்க்கை நல்லா இருக்கும் சொல்லுங்க. டிக்ளேர் பண்ணுங்க ஆஸ் அ பேரண்ட்ஸ். உங்க பிள்ளைங்களுடைய வாழ்க்கை, திருமண வாழ்க்கையா இருக்கட்டும், இந்த பிள்ளைகளை குறித்த ஒரு வலி உங்களுக்கு இருக்குமானால் அதெல்லாம் வெளியேறுவதாக. வெளியேறட்டும், வெளியேறட்டும், வெளியேறட்டும். பிள்ளைங்களை பிளஸ் பண்ணுங்க பார்க்கலாம். நீங்களே மனசார பிளஸ் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபாதர், தேங்க்யூ ஃபாதர். ஒரு தகப்பனாகிய நீங்க, ஒரு தாயாகிய நீங்க உங்க பிள்ளைங்க மேல இவ்வளவோ அதுவே மைண்ட்ல ஓடிக்கிட்டே இருக்குதுன்னா, ஆண்டவர் நீங்க அவருடைய பிள்ளையாச்சே, எப்படி அவர் விட்டுருவாரு? விடவே மாட்டாரு, விடவே மாட்டாரு. ஆண்டவர் சொல்றார், நானோடு கூட இருக்கிறேன். ஐ ஆம் வித் யூ. சகலமும் திரும்பும், நன்மைக்கு நேராக திரும்பும். இன்று கண்ட எகிப்தியனை இனி நீ காண மாட்டாய். வாழ்க்கையில எந்தெல்லாம் வலிகளை கொண்டு வந்ததோ, வேதனையை கொண்டு வந்த நாட்கள், அதெல்லாம் நீங்க பார்க்க மாட்டீங்க. இந்த நாட்கள் இருக்க போறது இல்லை. ஆண்டவர் சொல்றாரு, வெக்கப்பட்ட நாட்கள். சில நேரங்கள்ல எல்லாம் மனசுல அவ்வளவோ உங்களுக்கு ஓடி இருக்கலாம். எல்லாரும் என்ன இப்படி பேசினாங்களே, எல்லாரும் என் பிள்ளைங்களை அப்படி, உங்க குடும்பத்தை ஒரு மாதிரி
அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாதுங்க. யாரு என்ன சர்டிபிகேட் கொடுக்கறது? யாரு என்ன உங்களை பத்தி பேசுறது? யாரு உங்க பிள்ளைங்களை பத்தி சொல்றது? அஹ் யாருக்கும் அந்த அதிகாரத்தை ஆண்டவர் கொடுக்கல. யாருக்கும் அந்த உரிமை கிடையாது. பாருங்க, உங்களையும் உங்க குடும்பத்தையும் ஜட்ஜ் பண்றதுக்கு இந்த உலகத்துல யாருக்கும் ஆண்டவர் கொடுக்க மாட்டார். ஆண்டவர் சொல்றார், நானோடு கூட இருக்கிறேன். ஐ ஆம் வித் யூ, ஐ ஆம் வித் யூ. ஆண்டவர் சொல்றார், மகிமைப்படுத்துவாருங்க நம்மள. தன் பிள்ளைகளை மகிமைப்படுத்துவார், மகிமைப்படுத்துவார். எந்த இடத்துல எல்லாம் அப்படியே ஒரு ஃபீல் பண்ணீங்களோ அதெல்லாம் மறந்தே போயிடும் பாருங்க. அதே இடத்துல தேவன் உங்களை மகிமைப்படுத்துவார். அதே குடும்பங்கள். ஒரு சிலர்லாம் சில திருமணத்துக்கே சில ஃபங்க்ஷன்ஸ்க்கு போக மாட்டேங்கிறீங்க, சில ஃபங்க்ஷன்ஸ் அவாய்ட் பண்றீங்க. அது காரணம் மற்றவங்க சிலருடைய பார்வை, சிலரெல்லாம் ஃபேஸ் பண்ண முடியல. இதெல்லாம் மாறுகிறது, அந்த சூழ்நிலை மாறுகிறது. உங்க வீட்டு ஃபங்க்ஷன் செலிப்ரேஷன் நடக்கும், உங்க வீட்டுல செலிப்ரேஷன் நடக்கும். எல்லாரையும் கூப்பிடுவீங்க பாருங்க. எல்லாம் ஆமென் சொல்றீங்க. உங்க வீட்டுல செலிப்ரேஷன். நான் சொல்றேன், குழந்தை பிறந்து கொண்டாட்டங்கள் உண்டாகும், திருமண கொண்டாட்டங்கள் உண்டாகும், அநேக கொண்டாட்டங்கள் உங்க வீட்டில். கொண்டாட்டங்கள், கொண்டாட்டங்கள், செலிப்ரேஷன், செலிப்ரேஷன், செலிப்ரேஷன். ஐ டிக்ளேர் இட், ஐ டிக்ளேர் இட். உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி அப்பா. ஒவ்வொருத்தருக்கும் அப்படிப்பட்ட கிருபைகள் உண்டாகட்டும். நான் அப்படியே சீல் பண்றேன். பரிசுத்த ஆவியானவரே, அப்படியே நாங்க சீல் பண்றோம், முத்தரிக்கிறோம் இந்த வார்த்தைகளை. இது அப்படியே நடந்துடுச்சு நாங்க நம்புகிறோம். ஒவ்வொரு குடும்பங்களையும் நடந்துடுச்சு நாங்க நம்புகிறோம். எஸ் வா, உமக்கு நன்றி. நான் ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிக்கிறேன். அதே போல சரீரத்துல பலவீனங்கள் வெளியேறட்டும். வீட்டுல யாராவது உடம்பு சரியில்லைன்னா நீங்க அவங்க மேல கைய வச்சு சொல்லுங்க, இயேசுவின் நாமத்தினால சுகம் உண்டாவதாக டிக்ளேர் பண்ணுங்க. நீங்க கை வச்சு மனசார பிளஸ் பண்ணுங்களேன், அந்த வியாதிகள் சுகமா எல்லாம் மாறும் பாருங்க, எல்லாம் மாறும். உங்க வீட்டுல இருக்கிற பலகீனங்கள் வெளியேறும், சரீரத்துல இருக்கிற பலகீனங்கள் வெளியேறுகிறது. டோன்ட் வரி, டோன்ட் வரி. ஜஸ்ட் பிலீவ், ஜஸ்ட் பிலீவ். தேங்க்யூ ஃபாதர். நான் ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிக்கிறேன்ப்பா. பரிபூர்ண சுகம் உண்டாகட்டும். எல்லாரும் உங்க மேல அப்படி கையை வச்சுக்கோங்க பார்க்கலாம். வச்சுட்டு உங்களையே சொல்லுங்க, நான் சுகமா இருக்கிறேன். டிக்ளேர் பண்ணுங்க. உங்க தலை மேலேயோ நெத்தி மேல ஒன்னொன்னுலயும் அப்படி கையை வைங்க பார்க்கலாம். சும்மா வைங்க, ஒண்ணும் இல்லை. வச்சு சொல்லுங்க, நான் சுகமா இருக்கிறேன். உங்க உங்க மேல கை வச்சு சொல்லுங்க, நான் சுகமா இருக்கிறேன். ஐ எம் ஹெல்தி, ஐ எம் ஹீல்ட். உங்க கால்கள்ல ரெண்டு கையையும் வச்சு சொல்லுங்க, என் கால்கள் சுகமா இருக்குது. சரி, டிக்ளேர் பண்ணுங்க, என் கால்கள் சுகமா இருக்கு, என் கைகள் சுகமா இருக்கு, நான் சுகமா இருக்கிறேன். ஐ எம் ஹெல்தி, ஐ எம் ஃபைன். சொல்லுங்க, ஐ எம் ஃபைன், ஐ எம் ஃபைன். உங்க பிள்ளைங்க எல்லாரையும் மைண்ட்ல கொண்டு வாங்க. உங்க பிள்ளைங்க, உங்க கணவர் இல்ல மனைவி சொல்லுங்க, என் மனைவி சுகமா இருக்கிறார். சொல்லுங்க, என் கணவர் சுகமா இருக்கிறார். உங்க பிள்ளைங்களை சொல்லுங்க, ஜோஷுவா சுகமா இருக்கிறார், பிரின்ஸ் சுகத்துல இருக்கிறான், ஜாய் சுகமா இருக்கிறார். எல்லாரும் எல்லாரையும் உங்க வீட்டுல யாரெல்லாம் இருக்கிறாங்களோ அவர்களை அப்படியே கொண்டு வந்து உங்க வாயில சொல்லுங்க, they are healthy. டிக்ளேர் பண்ணுங்க, எல்லாரும் சொல்லுங்க, சொல்லுங்க. வாயில மனசுல நினைச்சிட்டு உங்க வாயினாலேயே சொல்லணும். சொல்லுங்க பார்க்கலாம், சுகமா இருக்கிறாங்க, சுகமா இருக்கிறான் என் பையன், என் பொண்ணு சுகமா இருக்கிறா, என் பேர பிள்ளைங்க சொல்லுங்க, பேர பிள்ளை சுகமா இருக்கா, ஹெல்த்தி, ஷீஸ் ஹெல்த்தி, ஷீஸ் லிவிங் இன் ஹெல்த், சுகத்துல இருக்கிறான். தேங்க்யூ ஃபாதர், தேங்க்யூ ஃபாதர். நான் ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிக்கிறேன். ஒவ்வொருத்தரையும் இந்த சத்தத்தை கேட்டுட்டு இதை அப்படியே செய்யற அந்த விசுவாசத்துல அதை பேசுகிற அந்த வார்த்தைகள் பலிப்பதாக ஆண்டவரே, பலிக்கட்டும். வீட்டுல பலிக்கட்டும், குடும்பத்துல பலிக்கட்டும். அது அப்படியே நிறைவேறட்டும் ஆண்டவர். உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி.
உம்முடைய கரத்தில் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். என் தேவன் நீர் நல்லவர், நல்லவர், நல்லவர். தேங்க்யூ ஃபாதர். இயேசுவின் நாமத்தில் நாங்கள் அத்தனை பேரும் ஒரு மனதோடு நாங்கள் உம்முடைய கரத்தில் வைக்கிறோம். ஜீசஸ் நேம். ஆமென், 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 ஆமென். எல்லாரும் சொல்லுங்க ஆமென். அப்படியே நடப்பதா? ஆமென். எல்லாம் பிலீவ் பண்றீங்க? நம்ம எல்லாரும் வித் ஒன் ஹார்ட் நான் பேசின அறிக்கை பண்ணின அத்தனையும் அப்படியே பலிக்கும் பாருங்க. அப்படியே நடக்குதா இல்லையான்னு பாருங்க. நடந்தே தீரும். ஆமா, இது நம்மளுடைய நம்மளுடைய இதனால கிடையாது. பை ஹிஸ் கிரேஸ். ஆமென், ஆமென். நல்லா ஹாப்பியா இருக்கீங்க. சரி, இந்த பிரேயருக்கு அப்புறம் ஹாப்பியா இருக்கீங்களா? மனசுல ஃப்ரீ ஆயிட்டா? சோர்வு போயிடுச்சா? அஹ், சிரிங்களேன் எல்லாரும். யாரெல்லாம் சிரிக்கிறீங்க? சிரிக்க மாட்டீங்க போல இருக்கு. அஹ், ஆமா, ஒரு ஸ்மைல் பண்ணுங்களேன். நீங்களே உங்களை பார்த்து ஒரு ஸ்மைல் பண்ணுங்க. ஆமா, இப்படி ஸ்மைல் பண்ணா எப்படின்னு தெரியும்ல. உங்க கண்ணெல்லாம் அப்படி கொஞ்சம் இப்படி எல்லாம் போகணும். அப்படி அப்படி ஒரு சிரிங்களேன். உம்மனே இருந்தா எப்படிங்க? எல்லாம் மாறிடுச்சு. அதனாலதான் ஸ்மைல் பண்ணுங்கன்னு சொல்றேன். எல்லா காரியமும் மாறுது, மாறிடுச்சு. ஆமா, ஐ எம் ஹாப்பி. டைப் பண்ணுங்க பார்க்கலாம். ஐ எம் ஹாப்பி. ஐ எம் சோ ஹாப்பி. ஆமென். சரி, யாரெல்லாம் இன்னைக்கு புதிதாய் ஜாயின் பண்ணவங்க யாராவது இருக்கீங்களா? ஐ எம் வெரி நியூ. இப்பதான் பிரதர் ரீசெண்டா உங்களுடைய ஜூம் மார்னிங் ப்ரேயர் அட்டன் பண்றேன் அப்படின்னா, நீங்க சாட்ல, நீங்க ஜூம்ல சாட்ன்னு இருக்கு பாத்தீங்களா? அதுல போயிட்டு ஐ எம் நியூ அப்படின்னு டைப் பண்ணுங்க. உங்க பெயர், அப்புறம் என்ன பண்ணும், எங்க இருந்து நீங்க ஜாயின் பண்றீங்க. ஸோ நானும் தெரிந்து கொள்வேன். நானும் என் மனைவியும் உங்களை அறிந்து கொள்ள இது உதவியாக இருக்கும். ஆமா. யாராவது இருக்கீங்களா நீவா? நான் ஒருவேளை மிஸ் பண்ணிட்டேன்னா திருப்பி டைப் பண்ணுங்க உங்க பெயரை நான் சொல்லும் முறை. ஓகே. ஐ எம் நியூ கார்த்திக் ஃப்ரம் ராணிபேட். ஸோ பிளஸ் யூ கார்த்திக். தேங்க்யூ ஃபார் ஜாயினிங். வாங்க, தொடர்ந்து கனெக்டடா இருங்க. வேற யாராவது நியூ? எனிபடி நியூ? ஸோ எல்லாரும் கார்த்திக் பிரதரை பிளஸ் பண்ணுங்க. பிளஸ் யூ பிரதர். வண்டர்ஃபுல், வண்டர்ஃபுல். வேற யாராவது இருக்கீங்களா நியூவா? ஓகே. ஸோ புதிதாய் இப்ப ரீசெண்டா நிறைய பேர் நீங்க ஜாயின் பண்றீங்க. ஸோ தொடர்ந்து கனெக்டடா இருங்க. அப்பதான் நான் என்ன சொல்ல வரேங்கிறதே நிறைய பேருக்கு புரியும். ரைட்? ஆமென். ஸோ தேங்க்யூ ஆல். ஓகே, வேற யாராவது இருந்தா டைப் பண்ணுங்க. ஓகே. ஸோ இன்னைக்கு நம்ம வந்து, ஆமா இன்னைக்கு இல்ல, ஒரு 2-3 days வந்து மிக முக்கியமான சில காரியங்களை நான் வந்து கொஞ்சமா சொல்லி தர போறேன். அவங்க லைஃப்ல பெரிய மாற்றங்களை கொண்டு வரும். ஓகே, யாரெல்லாம் ரெடி? எல்லாம் ரெடி? ஓகே. ஒரு 2 days முன்னாடி நான் வந்து ஒரு 2 days முந்தா நேத்துன்னு நினைக்கிறேன், ஒரு காரியத்தை நான் டீச் பண்ணேன். ஆமா, அது யாராவது கேட்கலன்னா அப்புறம் கேளுங்க. ஒரு ஷார்ட்டா சொல்லிட்டு அதுல இருந்து நம்ம கிளம்பலாம். ஓகே. சரி, நான் உங்களுக்கு நிறைய பேர் கேள்வி கேட்கிறேன், நீங்க பதில் சொல்லுங்க பார்க்கலாம். ஆம், காண்கிற உலகத்தையும் நம்ம காணாத உலகத்தையும் இணைக்கிறது என்ன? வாட் கனெக்ட்ஸ் த விசிபிள் வேர்ல்ட் அண்ட் த இன்விசிபிள் வேர்ல்ட்? எது இணைக்கிறது? சரி, ஓகே. மைண்ட் மைண்ட் மைண்ட். சரி, அடுத்தது. உங்கள் சரீரம் எங்கிருந்து வந்தது? யுவர் பாடி, உங்க உடம்பு எங்க இருந்து வந்தது? பாப்போம் யாருக்கெல்லாம் அது அந்த சொன்ன வார்த்தை ஞாபகம் இருக்குன்னு பாப்போம். ஃப்ரம் வேர் யுவர் பாடி? எர்த். சொல்லுங்க. எர்த், பூமி. பூமி. ஓகே. ஆண்டவர் தான் படைச்சாரு. எங்க இருந்து படைச்சார்? தேவன் எங்க இருந்து படைத்தார்? பூமியில இருந்து படைத்தார் சரீரத்தை. சரி, உங்க ஆவி, யுவர் ஸ்பிரிட் எங்க இருந்து வந்தது? யுவர் ஸ்பிரிட், உங்களுடைய ஆவி எங்க இருந்து வந்தது? ஏன்னா இதுதான் இன்னைக்கு, இது பேசிக். இது தெரிஞ்சிட்டுனா அடுத்தது நம்ம வந்து மைண்டுக்கு போலாம். ஓகே. சோ ஆண்டவர் எப்படி மனிதனை படைக்கிறார்? பூமியில இருந்து என்ன பண்றாரு?
மண்ணனால உடம்ப உருவாக்குகிறார். சரீரம், the body is formed from the dust, from earth, right? அப்புறம் அந்த உடம்ப உருவாக்கி என்ன பண்றாரு? தன்னுடைய சுவாசத்தை ஊதுறாரு, அப்படி ஊதுறாரு. சோ அவருடைய ஆவிய மனிதனுக்குள்ள அனுப்புறாரு. சோ மனுஷனுக்கு ஒரு ஆவி வருது. அந்த ஆவி வரும்போது அவன் ஜீவ ஆத்துமா ஆனான். ஆதியாகமம் 1வது அதிகாரம், ஜெனிசிஸ் சாப்டர் 1 and 2 ரீட் பண்ணுங்க. சோ அவனுடைய ஆவி அவருக்குள்ள இருந்து வந்தது. அவனுடைய சரீரம் பூமியில இருந்து வந்தது. அந்த பூமி ஆண்டவர்கிட்ட இருந்து தான் வந்தது. ஓகேங்களா? ஆனா பூமியில இருந்துதான் சரீரத்தை ஃபார்ம் பண்றாரு. இப்போ அவர் நினைச்சா வார்த்தையினாலேயே உண்டாக்கி இருக்கலாம். கரெக்டா? இப்போ ஆண்டவர் வந்து மனிதனுடைய சரீரம் உண்டாகுவதாக அப்படின்னு சொன்னா உடனே சரீரம் வந்திருக்குமா, வந்திருக்காதா? சொல்லுங்களேன். இப்ப ஆண்டவர் தேவன் சரீரம் உண்டாவதாக, let there be a body of Adam அப்படின்னு சொன்னா சரீரம் வந்திருக்குமா, வந்திருக்காதா? எங்க பூமியே வந்துச்சு, சரீரம் வருமா, வராதா? வந்திருக்கும். ஆனா அப்படி அவர் செய்யல. அப்ப அதுல ஒரு காரணம் இருக்கா, இல்லையா? ஒரு காரணம் இருக்கு. சில காரியங்கள் தேவன் நினைத்தா இப்படி செஞ்சிருக்கலாம், ஆனா அப்படி செய்யல. அப்போ மனிதனுடைய உடம்ப, சரீரத்தை தேவன் மண்ணினாலே உருவாக்கினார். ஓகேங்களா? எஸ். சோ இதை மறந்துடக்கூடாது. அதுக்கப்புறம் அது ஜீவன் பெறுவதற்கு உயிரை எங்க இருந்து கொடுத்தார்? தனக்குள்ள இருந்து கொடுத்தார், ஊதுனார். அப்போ மனுஷனுக்குள்ள உயிர் வந்துடுச்சு, ஸ்பிரிட் வந்துடுச்சு. இப்ப இந்த ஸ்பிரிட்டும் தேவனிடம் இருந்து வந்த ஆவியும் மண்ணினால் வந்த மனிதனும் ரெண்டு பேரையும் கனெக்ட் பண்றது என்ன? ஆத்துமா. சொல்லுங்க, ஜீவ ஆத்துமா, லிவிங் சோல். சொல்லுங்க, லிவிங் சோல். ஜீவ ஆத்துமா அதுதான் மனசு, மைண்டு. சோல்குள்ளதான் என்ன இருக்கு? மைண்டு, வில், எமோஷன்ஸ். சோ இந்த மனசு தான் இந்த தேவனுடைய ஆவியாகிய நம்மளுடைய ஆவி. நம்மளுடைய ஆவி எங்க இருந்து வந்தது? தேவனுடைய ஆவி. அப்ப இந்த இன்விசிபிள் வேர்ல்டு, உங்க ஆவியை பார்க்க முடியுதா? சொல்லுங்க, உங்க ஆவியை பார்க்க முடியுதா? உங்களே நீங்க எப்படி உங்க உடம்ப தான் நீங்க பார்க்க முடியும். அப்போ பிசிக்கல் என்னது? அப்போ பாடி இஸ் பிசிக்கல், யுவர் ஸ்பிரிட் இஸ் ஸ்பிரிச்சுவல். எப்படி சொல்லணும்னா, உங்க சரீரம் காணக்கூடியது, உங்களுடைய ஆவி காணக்கூடாதது. கரெக்டா? உங்க ஆவியை பார்க்க முடியாது, ஆனா உங்க சரீரத்தை பார்க்க முடியும். ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி, அப்போ காண்கிற உலகம், காணாத உலகம். அப்போ உங்க ஆவியையும் உங்கள் சரீரத்தையும் இணைப்பது என்ன? உங்க மனசு. இப்ப புரிஞ்சிச்சா? அப்படியே சொல்லி 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 வந்து உங்களுக்கு புரிய வைக்கிறேன், அவ்வளவுதான். அதனாலதான் ஹியூமன். மேன் என்றால் மட்டு, மனுஷன், மண்ணினால் உருவானவன். ஹியூ அதனுடைய அர்த்தம் நீங்க போய் பாத்தீங்கன்னா, ஹியூ என்றால் காட், தேவன் என்று அர்த்தம். ஹியூமன், காட் இன் மேன், ஹியூமன். ஓகே, வச்சுக்கோ. சோ அப்போ ஆண்டவர் நமக்குள்ள வாசமா இருக்கிறார், ரைட்? ஸ்பிரிட். ஆனா விழுந்து போன மனிதன் என்னன்னா, அவன் வந்து என்ன பண்ணான்? ஆண்டவரோட கனெக்ஷனை இழந்தான், ரைட்? ஆனா ஆண்டவர் படைத்ததை ஆண்டவர் என்ன பண்ணல? எடுக்கல. அவனுக்கு மனசுன்னு ஒண்ணு உருவாச்சு, ஆதாம்க்கு. மைண்ட். அந்த மைண்ட் தான் ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு விஷயம். பாருங்க, ஏன் மைண்ட் ரொம்ப பவர்ஃபுல்? ஏன்னா காணக்கூடாத உலகத்துல இருக்கிற அத்தனையையும் காண்கிற உலகமாகிய இந்த பூமிக்கு இந்த மனசு மூலமா, மைண்ட் மூலமா என்ன பண்ண முடியும்? கிரியேட் பண்ண முடியும். ஏன்னா தேவன் காட் இஸ் எ கிரியேட்டர். அப்ப தேவன் தன்னுடைய சாயலில் மனிதனை படைத்தார் என்றால், தன்னை போல மனிதன் சிருஷ்டிக்கும் வல்லமையை உடையவனாக படைத்தார். இதுதான் மிகப்பெரிய ஒரு விஷயம். வேற எந்த மிருகமோ எந்த ஒண்ணுக்குமோ சிருஷ்டிக்கிற வல்லமை கிடையாது. ஒரு நாய் வந்து மனசுல நினைச்ச உடனே அது நடக்குது, அதெல்லாம் கிடையாது. ஆனா மனிதனுக்கு சிருஷ்டிக்கிற வல்லமை, அப்படின்னா கிரியேட் பண்ண முடியும். ஒன்றை உருவாக்குகிற அந்த கிருபை
மனிதனுடைய மனதுல ஆண்டவர் வைத்திருக்கிறார். ஏன்? மனுஷனே ஆண்டவர்கிட்ட இருந்தானுங்க வந்தான், அவரை விட்டு ஒண்ணும் கிடையாது. புரியுதுங்களா? அப்போ இந்த கிரியேட்டிவ் பவர் எங்க இருக்கு? மனுஷனுக்கு எங்க இருக்கு சொல்லுங்க? வேர் இஸ் த கிரியேட்டிவ் பவர்? இட் இஸ் இன் த மைண்ட். சொல்லுங்க, மனதுல இருக்கு. சரியா? சரி, ஓகே. இப்ப இதெல்லாம் பேசிக், இது நிறைய தடவை சொல்லிட்டேன். இப்ப நம்ம என்ன பண்ண போறோம் அடுத்தது அப்படின்னா, வருகிற ஒரு ஒரு நாளும் சில விஷயங்களை நம்ம பண்ண போறோம். இப்ப அடுத்தது இன்னொரு விஷயம் சொல்ல போறேன். இதுவும் ஒரு புதிதா இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம், அவங்களுக்கு கொஞ்சம் பேசிக் புரியணுங்கிறதுக்காக. ஓகே, சரி, நீங்க பதில் சொல்லுங்க. தெரிந்தவங்க பதில் சொல்லணும். ஓகேயா? சரி. இப்போ சல்வேஷன், இப்ப ரட்சிப்பின் அனுபவம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன், நான் வந்து இயேசுவின் பிள்ளை, நான் மறுபடியும் பிறந்திருக்கிறேன். சரி, இப்ப ரட்சிக்கப்பட்டிருக்கீங்க. ரட்சிக்கப்பட்டிருக்கீங்கன்னா என்ன ரட்சிக்கப்பட்டிருக்கீங்க? சரி, இப்படி சொல்லலாம். எதுல ரட்சிக்கப்பட்டிருக்கீங்க? எது? இப்போ நீங்க வந்து எப்படி படைக்கப்பட்டிருக்கிறீங்க? ஆவி, ஆத்துமா, சரீரம். சொல்லுங்க. ஐ ஆம் a spirit. சொல்லுங்க, ஐ ஆம் a spirit living in a body having soul. நான் ஒரு ஆவி. சொல்லுங்க, நான் ஒரு ஆவி, இந்த சரீரத்துக்குள்ளே வாழ்கிறேன், எனக்கு ஒரு ஆத்துமா இருக்கிறது. சொல்லுங்க, நான் ஒரு ஆவி. நீங்க எப்படி இருக்கீங்க? மூணா இருக்கீங்க. சொல்லுங்க, திருத்துவமா நான் இருக்கிறேன். ஏன்? தேவன் திருத்துவமா இருக்கிறாரு. God is a triune God. Father, Son, Holy Spirit. சொல்லுங்க, Father, Son, Holy Spirit. தேவன் திருத்துவத்தில் இருக்கிறார், மனிதனையும் திருத்துவத்தில் தான் படைத்திருக்கிறார். எப்படி? ஸ்பிரிட், சோல், பாடி. ஆவி, ஆத்துமா, சரீரம். அப்ப நான் ஆவியாக இருக்கிறேன், இந்த சரீரத்துக்குள் வாழ்கிறேன், எனக்கு ஆத்துமா என்று ஒன்று இருக்கிறது, எனக்கு மனசுன்னு ஒண்ணு இருக்கு. அப்ப நீங்க ரியல் யூ யாரு? ரியல் யூ. இப்ப இந்த மூணுல நிஜமாவே நீங்க யாரு? ரொம்ப குழப்பமா இருக்க நிறைய பேருக்கு. காலையிலேயே ஒரு குழப்பிட்டே இருக்கிறாரு. இதெல்லாம் நம்ம சொல்லி கொடுக்காதனாலதான் இன்னைக்கு சபை கிறிஸ்தவமே வேற மாதிரி போயிட்டு இருக்கு. உலகத்துல இருக்கவன் எல்லாம் புரிஞ்சுக்கிறான், அழகா மேனிஃபெஸ்ட் பண்றான், என்னெல்லாமோ கண்டுபிடிக்கிறான், என்னெல்லாமோ செய்யறான். நம்ம சொல்லி கொடுக்க வேண்டியதா இருக்கு இதெல்லாம். நான் ரீசெண்டா ஒரு ஒர்க் ஷாப் பார்த்தேன் பாருங்க. ஒரு ஒர்க் ஷாப், உண்மையிலே நீங்க வேணா யூடியூப்லயோ ஃபேஸ்புக்லயோ போய் பாருங்க. ஒரு ஒர்க் ஷாப்புங்க. ஹொப்பனோ போனோம், ஹொப்பனோ போனோம், கரெக்டா ப்ரொனவுன்ஸ் பண்றேன்னு தெரியல, ஹொப்பனோ போனோம் அப்படின்னு ஒரு ஒர்க் ஷாப். என்னடா கொப்பனோ கொப்பனோன்னு அப்படின்னு யோசிக்கலாம். என்ன தெரியுமா? மன்னிக்கிறதுனா எப்படி, மன்னிப்பு கேட்கிறது எப்படி, தேங்க்ஸ் கிவிங், அதுதான் அதோட கான்செப்ட். ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ, ஐ எம் சாரி, தேங்க்யூ, ஐ லவ் யூ. இப்படி இதுதான் அதை ஹொப்பனோ போனோம். அந்த ஹொப்பனோ போனோங்கிற டெக்னிக்கை வந்து நீங்க போய் யூடியூப்ல ஹொப்பனோ போனோம் அப்படின்னு போட்டு பாருங்க. அதை வந்து ஒருத்தர் கண்டுபிடிச்சிருக்கிறாரு. சொல்றாரு, வாழ்க்கையில எதை வேணாலும் அனுபவிக்கணும், இந்த மூணு விஷயத்த செய்யுங்க. என்னது? மன்னிச்சிருங்க, மன்னிப்பு கேட்டுருங்க, சாரி சொல்லிருங்க, அடுத்தது நேசிங்க. அந்த ஒரு இத ஒர்க் ஷாப்ல நடத்துறதுக்கு, ஒர்க் ஷாப் பண்றாங்க அப்படின்னா ட்ரைனிங். நீங்க அந்த ட்ரைனிங்ல போய் இதை கத்துக்கிறதுக்கு எவ்வளவு தெரியுமாங்க ஃபீஸ்? அதெல்லாம் அதிர்ச்சி ஆயிடுவீங்க. அவ்வளவு நியர்லி $1,500 மேல இருக்கு, தெரியுமா? சில கிளாஸ்லாம், சில மைண்ட் வேலி அங்கெல்லாம் போனீங்கன்னா லட்சங்கள்ல இருக்கு. எது? மன்னிக்கிறது எப்படின்னு சொல்லி தருவாங்க. நன்றி சொல்றது, உங்க வாழ்க்கைக்கு எதுக்கெல்லாம் நன்றி சொல்லணும்னு சொல்லி தர்றதுக்கு நம்ம ஃப்ரீயாவே சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம். அப்பதான் யோசிக்கிறேன், அத ஒரு ஆடு பார்த்த பாருங்க, ஒர்க் ஷாப் ஜாயின் பண்ணுங்க, டேட் இல்ல, ஜாயின் பண்ணுங்க, டேட் இல்ல, சீக்கிரம் முடிய போகுதுன்னு. எதுக்குடான்னு போய் பார்த்தா இத சொல்லி தரதுக்கு ஒர்க் ஷாப். பரவாயில்ல அவங்க, ஆனா பாருங்க அதுக்கு காசு கொடுத்து போறாங்க. காசு கொடுத்து, அப்பதான் யோசிச்சேன், ஒருவேளை காசு கொடுத்து போகும்போது ரொம்ப வேல்யூ பண்ணுவாங்க போல இருக்கு. ஆனா ஆண்டவர் பாருங்க, வேதம் ஃபுல்லா இததான் சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு. ஆனா நமக்கெல்லாம் அதெல்லாம் தெரிய மாட்டேங்குது. ஏன்னா சபை வந்து வேற எதையோ கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கிறோம். நம்ம ஆனா நம்ம அப்படி கிடையாது.
சொல்லுங்க. நான் அப்படி கிடையாது. நான் மத ஆவியிலிருந்து வெளியே வருகிறேன். எல்லாரும் சொல்லுங்க. ஐ ஆம் சேவ்டு ஃப்ரம் த ரிலீஜியஸ் ஸ்பிரிட். ஆமா, முதல்ல ரட்சிப்பு ஸ்பிரிட்ல, இந்த மத ஆவியில இருந்து ரட்சிக்கப்படணும். யாரெல்லாம் நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன்னு பிலீவ் பண்றீங்க? மத ஆவிகள். அஹ், எது மத ஆவிங்கிறது உங்களுக்கே வரும். ஆமா. சரி, மத ஆவி நமக்கு இல்லாம இருந்துட்டாலே ஆண்டவர் நடத்துறது சூப்பரா புரியும். ஓகேயா? சரி, வாங்க நம்ம சப்ஜெக்ட் போயிரும். ஓகே. சரி, அப்போ நம்ம வந்து எதுல ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம்? நம்மளுடைய ஆவி ரட்சிக்கப்பட்டிருக்கிறது. சொல்லுங்க, மை ஸ்பிரிட் இஸ் சேவ்ட். சொல்லுங்க. ஆம். அப்போ ரட்சிப்புன்னு அனுபவம்னா என்ன நடக்குது? உங்களுக்குள்ளே டெட்டா இருந்த ஸ்பிரிட் இப்ப என்ன ஆயிடுச்சு? அலைவ் ஆயிடுச்சு. ஏன்? ஹோலி ஸ்பிரிட்டும் தேவனுடைய ஆவியும் உங்கள் ஆவியும் எப்படி இருக்குது? அதான் அனாயிட்டிங். இப்ப அபிஷேகம், பரிசுத்த ஆவியானவர் உங்கள் மேல் வரும் பொழுது அப்படின்னு இயேசு சொல்றார் இல்லையா? நீங்கள் காத்திருங்கள், இப்ப ஆவியானவர் உங்களை வருவார். அதுதான் மறுபடியும் பிறக்கிற அனுபவம். அப்ப தேவனுடைய ஆவி அவர் நமக்குள்ள வர்றதுதான் மறுபடியும் பிறக்கிற அனுபவம். அப்ப அவர் வந்து, இப்ப தேவனுடைய ஆவியானவர் நம்ம உடம்புக்குள்ள வாசம் பண்றார். யாரெல்லாம் பிலீவ் பண்றீங்க? காட் ஸ்பிரிட் இஸ் இன் மீ டைப் பண்ணுங்க. தேவனுடைய ஆவியானவர் எங்க இருக்கிறாரு? உங்களுக்குள்ள இருக்கிறார், எனக்குள்ள இருக்கிறார். கரெக்ட். நம்ம உடம்பு தான் அவருடைய ஆலயம் இல்லையா? வி ஆர் த டெம்பிள் ஆஃப் ஹோலி ஸ்பிரிட். சரி, இப்போ நமக்குள்ள எங்க வாசம் பண்றார்னா உங்க ஆவியோடு இணைந்து இருக்கிறார். எங்க இருக்கிறாரு? உங்க கையிலயா, கால்லயா, மூக்குலயா, வாயிலையா? எங்கன்னு சொல்ல முடியும். உங்க உடம்பு ஃபுல்லா உங்க ஆவி இருக்கு. உங்க ஆவியில கலந்து இருக்கிறார். அதுதான் ரட்சிப்பின் அனுபவம். ரட்சிப்பின் அனுபவம்னா என்னன்னு புரியுதா? தேவனுடைய ஆவியானவர் எங்க இருக்கிறார்? இப்போ உங்களுக்குள்ள உங்க ஆவியோடு கலந்து இருக்கிறார். அப்படின்னா உங்களோட கலந்து இருக்கிறார். ஆமா, உங்களோட கலந்து இருக்கிறார். இவரை பிரிக்கவே முடியாது. இது என்ன பண்ண முடியாது. அவர் விட்டுட்டு விட்டுட்டு போக மாட்டாரு. மத ஆவி என்ன சொல்லும்? ஏய், நீ இது பண்ணிட்டியா, நீ அதை பண்ணிட்டியா, பாரு ஆவியானவர் உன்னை விட்டு போயிட்டாரு, ஆவியானவர் போயிட்டாரு அப்படின்பாங்க. ஏன்னா அவங்க ஓல்டு டெஸ்டமெண்டையே புடிச்சுக்கிட்டு இருப்பாங்க. தாவீது பாரு பாவம் பண்ணா ஆவியானவர் போயிட்டாரு, சவுலை விட்டு போயிட்டாரு அப்படின்னு. அவங்களுக்கு புதிய உடன்படிக்கையினுடைய சத்தியம் வெளிச்சம் இல்லாததுனால. அதான் தேவன் புதிய உடன்படிக்கையில நித்திய உடன்படிக்கை. சோ நீங்க ரட்சிக்கப்படும் போது தேவனுடைய ஆவியானவர் உங்களுக்குள்ள வந்துட்டார், எனக்குள்ள வந்துட்டாரு. இப்ப நம்ம ஆவியோடு என்ன இருக்கிறார்? கலந்து இருக்கிறார். இவர் போக மாட்டாரு பாருங்க. அப்ப ஒரு கேள்வி வரும். அப்ப நம்ம என்னெல்லாமோ பண்றோமே, அது செய்யறோமே, சில நேரம் நமக்கு பிடிக்காததை செய்யறோம், எல்லாம் செய்யறோம். அப்ப ஆவியானவர் எப்படி துக்கப்படுவாரு? ஆவியானவர் நம்மளை விட்டு கஷ்டப்படுவார்ல? ஆவியானவர் நம்மளை விட்டு போயிருவார்ல? ஆவியானவருக்கு எல்லாம் தெரியுங்க. ஆவியானவரை நீங்க ஷாக் பண்ணவே முடியாது, அவரை அதிர்ச்சிக்குள்ள ஆக்க முடியாது. அவருக்கு எல்லாம் தெரியும். நம்ம ரட்சிக்கப்படாததுக்கு முன்னாடி நம்ம பழைய வாழ்க்கை எல்லாத்தையும் தெரிந்தவர் அவர். புரியுதா? அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டே நம்ம கூட ஜாலியா ஹாப்பியா, என் மகனே, ஐ லவ் யூ, நான் உன் கூடயே இருக்கிற மகளே அப்படின்னு சொல்றாருன்னா எவ்வளவு அன்பு பாருங்க. அவருக்கு தெரியாதது ஒண்ணுமே கிடையாது. இப்போ உங்க உங்க பிள்ளைங்க இருக்கிறாங்க. உங்க பிள்ளைங்க ஏதோ தப்பு பண்ணிட்டாங்க. உடனே ஐயோ தப்பு பண்ணிட்டியா, நான் வெளியே போறேன் அப்படின்ட்டு நீங்க 2 கிலோமீட்டர் தள்ளி போயிருவீங்களா? ஊரை விட்டு போயிருவீங்களா? என்னதான் ஆனாலும் அந்த பிள்ளை கூட இருந்து அந்த பிள்ளைய சரிபடுத்த தானே பாப்பீங்க. ஒரு சிலர் இருக்கிறாங்க பேரண்ட்ஸ், அது அவங்க பேரண்ட்ஸ்னே நான் சொல்ல மாட்டேன். ஏதாவது ஒண்ணு பண்ணா என்ன பண்றாங்க? பிள்ளைங்களை வெளியே அனுப்பிடுறது, பிள்ளைங்க கூட வருஷக்கணக்கா பேசாம இருக்கிறது. அதெல்லாம் உண்மையான பேரண்ட்ஸ் கிடையாது. கரெக்டா? உண்மையான தாய் தகப்பன் எப்படி இருப்பாங்க? தன் பிள்ளைகள் தவறு செய்தாலும், ஊரே தப்பா பேசினாலும் தான் பிள்ளைய விட்டே கொடுக்காததுதான் உண்மையான அப்பா அம்மா. கரெக்டா? எஸ்ஸா நோவா சொல்லுங்களேன். நமக்கு ஏன் இப்ப நான் அடிக்கடி சொல்லுவேன், இந்த பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் மீட்டிங்க்கு இப்ப கூட பாருங்க, போன வாரம் மிஸ் பண்ணிட்டேன். ஜோஷுவா ஸ்கூல்ல இருந்து மீட்டிங் வச்சிருந்தாங்க. கொஞ்சம் வேலையா இருந்தனால போகல. நேத்து அவ சொன்னா, எங்க மேம் வந்து உங்களை பார்க்கணும்னு சொன்னாங்க. எங்க மேம் வந்து பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் மீட்டிங் நீங்க வரல, அதனால ஒரு நாள் வந்து பார்க்கணுவா அப்படின்னு. சரி சரி பார்க்கறேன்டா அப்படின்னு சொல்லிருங்க. பாருங்க, நமக்கு வந்து ஸ்கூல்லயே நம்ம பிள்ளைங்களை பத்தி ஏதாவது சொன்னா நமக்கு ஒரு மாதிரி தான் இருக்கு இல்லையா? ஏன்னா அதான் பேரண்ட்ஸ். நாமளே அப்படி இருக்கோம்னா நம்ம அப்பா மட்டும் எப்படிங்க? ஆண்டவர் விட்டுருவாரா? இங்க பாருங்க, தேவனுடைய கேரக்டர் என்ன தெரியுமா? நம்ம கிட்ட டீல் பண்ணுவாரு.
உங்களுக்குள்ள சொல்லுவாரு கரெக்ஷனை, இது பண்ணு அதை பண்ணு. ஆனா யார்ட்டையும் விட்டு கொடுத்துட மாட்டார். அதுதான் நம்ம ஆண்டவர். யார்ட்டையும் அவமானப்படுத்த மாட்டார். அதுதான் நம் தேவன். யாருகிட்டையும் உங்களை ஏளனமா விட்டுற மாட்டாரு. அந்த அளவுக்கு நம்மளை பாதுகாக்கிற, ப்ரொடெக்ட் பண்ற நல்ல 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 தகப்பன் அவர். புரியுதா? அன்பு சகலத்தையும் மூடுனா மூடும், அவரே மூடிடுவாரு. நீங்க என்னத்த மிஸ்டேக் பண்ணி என்னத்த கோல்மால் பண்ணாலும் அவர் வெளியே உங்களை கண்ணியமா காட்டுவார். அவ்வளவு நல்ல தேவன். அது உங்க லைஃப்ல யோசிச்சு பாருங்களேன் கொஞ்சம். அவர் நல்லவரா இல்ல கெட்டவரான்னு உங்களுக்கே தெரியும். அவர் நல்லவர் இல்லையா? நம்ம ரொம்ப ஒஸ்டா இருந்த கால டைம்ல ரொம்ப ஐயோ அப்படின்னு நமக்கே தோன்ற நேரத்துலதான் அவர் நம்ம கூட அவ்வளோ தீர்க்க தரிசன வார்த்தைகளை பேசியிருப்பார் இல்லையா? சோர்ந்து போய் இருப்போம், அப்பெல்லாம் பாருங்க வேற லெவல்ல ப்ராஃபட்டிக் வேர்டு வரும் நம்மளை தேடி இல்லையா? அப்போ அவர் நம்மளை விட்டு விலகவே மாட்டார். இதை ஸ்ட்ராங்கா பிலீவ் பண்ணுங்க. அப்போ அதே ஆவியானவர் எங்க இருக்கிறாரு? நமக்குள்ள இருக்கிறார், உங்களுக்குள்ள இருக்கிறார். அவர் மாறவே மாட்டார். சோ எங்க இருக்கிறார்? ஸ்பிரிட்ல இருக்கிறார். ரைட். சரி. இப்போ அப்போ அந்த மனசும் உங்க சரீரமும் சொல்லுங்க. இப்போ தேவனுடைய ஆவி உங்க ஆவியில இருக்கு, உங்களுக்குள்ள இருக்கிறார். இப்ப என்னன்னா இதுதான் நம்ம சரியா புரிஞ்சுக்கணும். நிறைய பேருக்கு இன்னும் அது புரிய மாட்டேங்குது. ரட்சிப்பு இன்னுமே உங்கள் சரீரத்தில் உண்டாகவில்லை. ரட்சிப்பு எங்க உண்டாகல? நீங்க ஆண்டவரை ஏத்துக்கிட்டீங்க, ரட்சிக்கப்பட்டுட்டீங்க. இப்ப ரட்சிக்கப்பட்டிருக்கீங்கன்னா உங்கள் ஆவி ரட்சிக்கப்பட்டிருக்கிறது, உங்கள் சரீரம் ரட்சிக்கப்படவில்லை. ஏன்னா சரீரத்தின் ரட்சிப்பு இம்மார்டாலிட்டி. அப்படின்னா என்ன? சாகாமை. நம்ம எல்லாருக்கும் அது ஆண்டவர் கொடுப்பாரு, அது ப்ராமிஸ். ஆனால் இப்போ நான் சொல்றது கரண்ட் ஸ்டேட். இப்ப நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க, இப்ப நம்ம இந்த பூமியில இருக்கிறோம், 2024 இப்ப இருந்துட்டு இருக்கோம். இப்ப நீங்க உங்க ஸ்டேட் என்ன? என் ஆவி ரட்சிக்கப்பட்டிருக்கிறது, ஆனால் இப்போ கரண்ட்ல என்ன இல்ல? என் சரீரம் ரட்சிக்கப்படல. இட்ஸ் நாட் சேவ்டு. அதனாலதான் நமக்கு என்ன ஆகுது? growth நம்ம வளர்றோம், இல்ல லேட் ஆக வீக்னஸ் வருது, சிக் ஆகுறோம். புரியுதுங்களா? அப்ப இந்த மனசு என்ன பண்ணுது? இந்த மனசும் ரட்சிக்கப்படல. ஆனா இந்த மனசை என்ன பண்ணலாம்னா ரினியூ பண்ணலாம். சரி, எப்படி புரிய வைக்கிறேன்னா நல்லா புரிஞ்சுக்கோங்க. ரட்சிப்பு நம்ம ஆவியில உண்டாகிறது, சரீரமும் மனதும் ரட்சிக்கப்படல. ஆனால் தேவன் ஒரு பெரிய குட் நியூஸ சொல்லி இருக்கிறாரு. என்னன்னா ஒவ்வொரு நாளும் உங்க மனது மூலமாக ஆவியில இருக்கிற ரட்சிப்பை உங்கள் சரீரத்துக்கு நீங்க என்ன பண்ணலாம்? டிரான்ஸ்பர் பண்ணலாம். ஆவியிலே இருக்கிற சுகத்தை உங்கள் மனது மூலமாக சரீரத்துக்குள்ள டிரான்ஸ்பர் பண்ணலாம். ஆவியிலே இருக்கிற பரிபூரணத்தை உங்கள் மனது மூலமாக உங்கள் சரீரத்துக்குள்ளும் நீங்கள் காண்கிற உலகத்துக்குள்ளும் என்ன பண்ணலாம்? கொண்டு வரலாம். யாரெல்லாம் இது குட் நியூஸ்னுங்கிறீங்க? இது இன்னும் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். இப்போ உங்க வீட்டுல உங்க வீடு இருக்கு, கரண்ட் இல்ல, எலக்ட்ரிசிட்டி இல்ல, இருட்டுல இருக்கு. இப்போ இந்த வீடு வீடு கட்டியிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க, புது வீடு. என்ன இல்ல? கரண்ட் இல்ல, எலக்ட்ரிசிட்டி இல்ல. இப்போ உங்க வீட்டு பக்கத்துல ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் இருக்கு, ஒரு பெரிய இபியோட இது இருக்குன்னு வச்சு, டிரான்ஸ்ஃபார்மர் தானே, டிரான்ஸ்ஃபார்மர் இருக்கு. இப்போ என்ன ஆயிடுச்சு? உங்க வீட்டு பக்கத்துல என்ன வந்துடுச்சு? டிரான்ஸ்ஃபார்மர் வந்துடுச்சு. அங்க என்ன இருக்கு சொல்லுங்க? கரண்ட் இருக்கு. கரண்ட் இருக்கா? பக்கத்துல கரண்ட் இருக்கு, ஆனா உங்க வீட்டுல இல்ல. என்ன பண்ணுவோம் சொல்லுங்க? இப்போ உங்க வீடு இருக்கு, வீட்டுல கரண்ட் இல்ல, பல்ப் இருக்கு, எல்லாம் வாஷிங் மிஷின் டிவி எல்லாம் இருக்கு, ஆனா என்ன இல்ல? கரண்ட் இல்ல, இபி கனெக்ஷன் இல்ல. ஆனா பக்கத்துல என்ன இருக்கு? பெரிய டிரான்ஸ்ஃபார்மர் இருக்கு, அதுக்குள்ள என்ன இருக்கு? பவர் இருக்கு, கரண்ட். இப்ப என்ன பண்ணுவோம்? கனெக்ஷன் வாங்குவோம். கரெக்டா? இபில போய் கனெக்ஷன் வாங்குவோம். ஐயா எங்க வீட்டுக்கு கரண்ட் வேணும்யா அப்படின்னா அவர் என்ன பண்ணுவாரு? ஒரு ஆர்டர் போடுவாங்க. உடனே என்ன பண்ணுவாங்க? வந்து லைன் கொடுப்பாங்க. பாத்திருக்கீங்களா? கரண்ட் கனெக்ஷன் லைன், லைன் எடுப்பாங்க, டிரான்ஸ்ஃபார்மரும் அதுல இருந்து அப்படியே ஒரு லைன் உங்க வீட்டுக்குன்னே ஒரு லைன் வந்து உங்க வீட்டுல ஒரு மெயின் சுவிட்ச் போர்டு வச்சு அதுல ஒண்ண வச்சு அதுல ஒரு ஃபியூஸ்னு ஒண்ணு இருக்கும். பாத்திருக்கீங்களா? யாரெல்லாம் பாத்திருக்கீங்க? உங்க வீட்டு வெளியே ஒரு பெரிய ஒரு எலக்ட்ரிசிட்டி ஒரு அது அதுக்கு பேர் என்ன போர்டு, அது என்ன போர்டு? நிறைய சுவிட்சா இருக்கும், பாத்திருக்கீங்களா? இல்லைன்னா முன்னாடி எல்லாம் ஒரு பெரிய கம்பி மாதிரி இருக்கும்,
டொயின்னு மேலே கீழே இழுப்போம் மெயின் போர்டு. அதுக்கப்புறம் வீட்டுக்கு கனெக்ஷன் வரும். புரியுதுங்களா? இது எல்லாருக்கும் புரியுது. உங்களுக்கு புரியதுக்காக இந்த உதாரணத்தை சொல்றேன். இப்போ டிரான்ஸ்ஃபார்மர், வெளியே டிரான்ஸ்ஃபார்மர்ல என்ன இருக்கு? பயங்கர கரண்ட் இருக்கு, பவர் இருக்கு. இப்போ உங்க வீட்டுல கனெக்ஷன் கொடுக்குறீங்க, எப்படி கொடுக்குறீங்க? இடையில ஒரு போர்டு வச்சிருப்பாங்க வீட்டுக்கு வெளியே, கரெக்டா? இப்ப நிறைய பேர் வீட்டுக்குள்ளேயே வைக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். இப்போ அந்த போர்டு தான் உங்க மனசு, மைண்டு. உங்க வீடு தான் உங்க உடம்பு. இப்ப இந்த போர்டு வழியா தான் என்ன வருது? கரண்ட் வருது. இப்போ டக்குன்னு ஃபியூஸ் போயிடும். திடீர்னு பாருங்க கரண்ட் இருக்காது. நீங்க எதை போய் செக் பண்ணுவீங்க? எல்லா வீட்லயும் கரண்ட் இருக்கு, உங்க வீட்டுல மட்டும் கரண்ட் இல்ல. முதல்ல என்ன பண்ணுவோம்? உடனே வந்து இபிக்கு போன் பண்ணுவோமா? இப்போ டக்குன்னு கரண்ட் போயிடுச்சு, ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவீங்க? பக்கத்து வீட்டுல இருக்கான்னு செக் பண்ணுவீங்க, கரெக்டா? இல்ல முதல்ல என்ன பண்ணுவீங்க? வெளியே கரண்ட், ஏன்னா வெளியெல்லாம் கரண்ட் இருக்கு, உங்க வீட்டுல மட்டும் பவர் இல்லைன்னா எங்க பிரச்சனை? உங்க வீட்டு மெயின்ல தான் பிரச்சனை. ஆனா எல்லா வீட்லயும் கரண்ட் போயிடுச்சுன்னா உங்க வீட்டை செக் பண்ண மாட்டீங்க, கரெக்டா? நான் சொல்றது புரியுதுங்களா இல்லையா? இப்போ மொத்த ஊருக்குமே கரண்ட் இல்ல, உங்க மெயினை போய் செக் பண்ணுவீங்களா? செக் பண்ண மாட்டீங்க. ஏன்? ஓ, டோட்டலாவே கரண்ட், பவர் கட் அப்படின்னு சொல்லுவோம். ஆனா வெளியெல்லாம் லைட் இருக்கு, பக்கத்து வீட்டுல லைட் இருக்கு. ஆனா இப்ப எல்லாம் இன்வெர்டர் வச்சிருக்கனால கண்டுபிடிக்க முடிய மாட்டேங்குது. ஆனா ஸ்ட்ரீட் லைட் போயிடுச்சு அப்படின்னு ஐயோ அப்படின்னு யோசிப்போம். ஆனா எல்லா இடத்துலயும் வெளிச்சம் இருக்கு, ஆனால் என் வீட்டுல மட்டும் பவர் இல்ல அப்படின்னு உடனே மெயின்ல போய் பார்ப்போம். பார்த்தா ஃபியூஸ் போயிரும். உடனே என்ன பண்ணுவோம்? ஃபியூஸ மாத்துவோம், கரெக்டா? ஏன்? அதுதான் கனெக்ட் பண்ணுது. அதே போலதான் இப்போ உங்க ஆவி இருக்குல்ல, அதுதான் டிரான்ஸ்ஃபார்மர். சொல்லுங்க, டிரான்ஸ்ஃபார்மர். அதுல செம்ம பவர் இருக்கு, செம்ம பவர் இருக்கு. வேற லெவல் வால்டேஜ், கரண்ட், எலக்ட்ரிசிட்டி இருக்கு உள்ள. இப்போ உங்க சரீரத்துல லைட் அடிக்கணும். இப்போ மெயின் சுவிட்ச் எது? சொல்லுங்க, மெயின் சுவிட்ச் எது? ஃபியூஸ் எது? சொல்லுங்க, உங்க மனசு. சொல்லுங்க, உங்க மைண்ட். இந்த மைண்ட் கனெக்ட் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இந்த ஸ்பிரிட்டோட பவர், கரண்ட் வர ஆரம்பிச்சிடும் சரீரத்துக்குள்ள. அப்ப இந்த மைண்ட எது தடுக்குது? அதை தான் நம்ம பார்க்க போறோம் நாளைக்கு. என்ன பிரதர்? ஆமா, டைம் ஆகுதுல்ல, அதனால இன்னைக்கு கொஞ்சம் அப்படியே வச்சு முடிச்சிருவோம். இப்ப இவ்வளவு இந்த இன்னைக்கு சொன்ன பேசிக்ஸ் எல்லாருக்கும் புரிஞ்சிடுச்சுன்னா டன் அப்படின்னு டைப் பண்ணுங்க பார்க்கலாம். ஆமா, இன்னைக்கு இவ்வளவு நேரம் நாம கேட்ட விஷயங்கள் இது யூடியூப்ல நான் அப்லோட் பண்ணுவேன். என்ன பண்ணணும்? திருப்பி போய் கேட்கணும், நோட்ஸ் எடுத்து அது நோட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நெக்ஸ்ட் வீக்லாம் நம்ம ஃபேஸ்புக்கு யூடியூப்ல லைவ் போயிடும். அப்போ டீச்சிங்லாம் அதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். ஆனா இதை நீங்க மெடிடேட் பண்ணணும். ஆமா, சரியா? அப்போ எல்லா ஆசீர்வாதங்களும் எங்க இருக்கு சொல்லுங்க? எல்லா பிளெஸிங்ஸ், எவ்ரிதிங், எவ்ரி கம்ப்ளீட்னஸ் எல்லாமே எங்க இருக்கு? உங்க ஸ்பிரிட்ல இருக்கு. உங்க ஸ்பிரிட்ல இருக்கு. சொல்லுங்க, என் ஸ்பிரிட்ல இருக்கு. இத மைண்ட் வழியா சரீரத்துக்கு கொண்டு வந்துடணும். மைண்ட் வழியா கொண்டு வரணும். அப்ப அந்த மைண்ட் வழியா கொண்டு வருவதற்கு தடைகள் இருக்குதா? இருக்கு. அதான் பிரச்சனை. இப்ப இந்த மனசுல தடை இருக்கானா? இருக்குது. எப்படி இந்த தடைகளை நாம் நீக்குவது? எப்படி ஃப்ளோ பண்ணுவது? இப்போ ஃபியூஸ் போயிடுச்சு. ஒரு தடவை இப்படிதான் பாருங்க, நான் நாகர்கோயில்ல இருக்கும்போது, இந்த மாதிரி நாகர்கோயில்ல நாங்க இருந்த வீடு பாத்தீங்கன்னா, எங்க வீட்டு பக்கத்துல சுத்தி ஒரே காடா இருக்கும். பொதுவா நாகர்கோயில்ல சில ஊர்லாம் பாத்தீங்கன்னா ஒரு வீட்டுக்கும் இன்னொரு வீட்டுக்கும் ரொம்ப டிஸ்டன்ஸ் இருக்கும். நாங்க இருந்த வீடும் அந்த மாதிரியான ஒரு இடம். சோ கரண்ட் போயிடுச்சு கம்ப்ளீட்டா. அங்க வந்து ஒரு ஒரு எலக்ட்ரீஷியனை நீங்க பிடிக்கிறது பெரிய விஷயம். ஊர்கள்ல எல்லாம் ரொம்ப கஷ்டம். சென்னையில வந்து போன் பண்ணா உடனே வராங்க. ஆனா அங்க பாருங்க, கடைசியா வந்து ஒருத்தருக்கு போன் கிடைச்சது. அவர் சொன்னாரு மெயினை போய் பாருங்க. அப்போ நான் மெயினை போய் பார்த்தேன். அங்க ஃபியூஸ் இருந்து அதை எடுங்கன்னாரு. போன்லயே சொல்றாரு, ஏன்னா வர முடியாதுன்னு. ஃபியூஸ் எடுத்தேன். அப்போ அவர் சொன்னாரு, அதுல வந்து என்ன பண்ணுங்க, ஒரு கம்பி கட்டுங்க அப்படின்னாரு. ஒரு கம்பி. நானும் என்ன பண்ணேன், ஒரு சின்ன ஒரு தின் ஒயர் எடுத்து கட்டினேன். ஃபியூஸை போட்டா ஃபியூஸ் திருப்பியும் போயிடுச்சு. திருப்பியும் போயிடுச்சுங்க. அப்புறம் அவர்கிட்ட சொன்னேன், என்னங்க நீங்க சொன்ன மாதிரியே ஒரு கம்பி எல்லாம் கட்டினேன், ஆனா திருப்பி போயிடுச்சே அப்படின்னு. அப்புறம் அவர் அடுத்த நாள் வர்றாரு. வந்து அப்புறம் சொன்னாரு, இங்க பாருங்க, இந்த ஃபியூஸுக்கு வந்து இந்த இந்த ஏதோ ஒரு எம்எம்னு சொல்றாங்க, அது எனக்கு தெரியல. எலக்ட்ரிக்கல் படிச்சவங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். இந்த ஒயர்ல தான் நீங்க என்ன பண்ணணும், இந்த கம்பி இதை தான் நீங்க கட்டணும், ஏன்னா அவ்வளவு பவர் ஜாஸ்தி அப்படின்னாரு. ஓ அப்படியா அப்படின்னு.
பாருங்க, அந்த ஃபியூஸே சும்மாலாம் நம்ம என்ன பண்ண முடியாது. அதுக்குன்னு கரெக்டா சிலது இருக்கு. அந்த மாதிரிதான் நம்ம மனசுல சும்மா இல்ல, நம்ம மைண்ட கரெக்டா ட்ரெயின் பண்ணிட்டோம்னா, நம்ம மைண்ட டியூன் பண்ணிட்டோம்னா, சரியான வழியிலே உங்கள் மனதை நீங்க சரிப்படுத்திட்டீங்கன்னா, தேவனுடைய சகல பரிபூர்ணமும் அப்படியே வெளிப்பட ஆரம்பிக்கும், தானா வெளிப்பட ஆரம்பிக்கும். மைண்ட் பிளேஸ் கிரேட் ரோல். மிகப்பெரிய ஒரு காரியத்தை நம் வாழ்க்கையில செய்கிறது இந்த மனசுதான். இன்னும் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லட்டுமா? இதை யாரெல்லாம் அக்செப்ட் பண்ணுவீங்கன்னு தெரியாது. இன்னைக்கு நீங்க இந்த இடத்துல, இப்போ உங்க வீட்டுல, இப்ப என் சத்தத்தை கேட்டுட்டு இருக்கீங்களே, இப்ப இருக்கிறதுக்கே கடந்த நாட்களிலே உங்கள் மனதினால் நீங்கள் எடுத்த முடிவுகளும் உங்கள் மனதிலே யோசித்ததும் தான் இந்த இடத்துக்கு உங்களை கொண்டு வந்திருக்கிறது. எஸ்ஸா இல்லையா? Where you are now, it is because of yesterday's past decisions, past thoughts in your mind. உங்கள் கடந்த நாட்கள்ல உங்கள் மனதை எந்த பயன்படுத்தினீர்களோ அதுதான் எங்க உங்களை கொண்டு வந்திருக்கு. இப்போ அதே மனதை கொஞ்சம் இன்னும் நல்லா டியூன் பண்ணிட்டா எங்க போயிடலாம்? ஆண்டோரிய ப்ராஃபட்டிக்கல் வேர்ட்ஸ் பர்பஸ்க்கு போயிடலாமா? யாரெல்லாம் ரெடி போறதுக்கு? யாரெல்லாம் ரெடி? இல்ல பிரதர் வேணாம் பிரதர், இப்படியே போட்டும் பிரதர், வாழ்க்கையில நடக்கிறது நடக்கட்டும், எது வேணாலும் வரட்டும், ஐயோ ஆண்டவரே நீங்க பாடு, அப்படி போறவங்க பிரச்சனை இல்லை. ஆனா நோ 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 நோ, சேஞ்ச் பண்ணியே தீருவேன். ஆண்டவர் வச்சிருக்கிற பரிபூரணத்தை பவுல் சொல்றாரு, ஒரு நோக்கம் இல்லாம என்ன பண்ணக்கூடாது, ஒன்னையும் செய்யக்கூடாது. வீணாக சிலம்பம் பண்ணக்கூடாதான். போக்கஸ்டா இருக்கணும். பாயிண்ட் பண்ணா கரெக்டா இருக்கணும். பஸ்ல ஏறுனீங்கன்னா பஸ்ஸுக்கு போர்டு இருக்கணும், அப்படித்தானே? யாராவது நீங்க பஸ் ஸ்டாப்ல போய் நிக்கிறீங்க, ஏதோ ஒரு பஸ் வரட்டும், அந்த பஸ்ல ஏறி அப்படியே போவோம் அப்படின்னு போயிருக்கீங்களா? சும்மா போர் அடிக்குன்னா போங்க. எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் உண்டு, ஒரு அண்ணன். அவர் இப்ப நல்லா இருக்கிறாரு, நல்ல வேலையில இருக்காரு. ஒரு காலத்துல அவருக்கு வேலை கிடையாது பாருங்க. அப்ப நான் காலேஜ்ல நாங்க படிச்சுட்டு இருந்தோம். அப்போ நானும் என் ஃப்ரெண்டும் ஒரு தடவை பீச்சுக்கு போயிருந்தோம். அவரும் சென்னையில. நான் போகல, என் ஃப்ரெண்டு போயிருந்தான். அப்போ அவன் எனக்கு அப்புறம் சொன்னான், டேய் என்னடா அந்த அண்ணன், அவனுக்கு தெரியும், அந்த அண்ணன் என்னன்னா பீச்ல காலையில 10 மணிக்கு, அதுவும் வெயில் அப்படி அடிக்குது, உட்கார்ந்து சுண்டல் சாப்பிட்டுட்டு இருக்காராம். என்னடா அவன் சொல்லுவான், 10 மணி 11 மணி இருக்கும், மெரினா பீச்ல வெயில் அடிக்குது, அங்க தனியா உட்கார்ந்து சுண்டல் சாப்பிட்டுட்டு இருக்காரு. ஏன்னா வேலை இல்லை. சுண்டல் அப்படின்னா. இன்னொருத்த கேட்டா, என்னன்னா ஒரு எலக்ட்ரிக் ட்ரெயின்ல அன்னைக்கு ஏதோ தாம்பரம் போற ட்ரெயின்ல பார்த்தா அங்க உட்கார்ந்துட்டு இருக்காரு, ட்ரெயின்ல போயிட்டு இருக்காரு அப்படின்னு. எனக்கு ஒண்ணுமே புரியல. என்னன்னா அவங்க ஒய்ஃப் ஒருத்தவங்க, அவங்க அக்கா, என்னக்கா அண்ணன் காலையில பார்த்தா மெரினா பீச்ல உட்கார்ந்துட்டு இருக்காரு, திருப்பி பார்த்தா ட்ரெயின்ல போயிட்டு இருக்கிறாரு. அப்போ அவன் சொன்னாரு, அவரு வேலைக்கு போறேன்னு சொல்லிட்டு தானே போனாரு அப்படி. பாருங்க, மனுஷன் வேலைக்கு போறேன்னு போயிட்டு, ஏன்னா வீட்டுல வேலை இல்லைன்னு சொல்லல போல. காலையில அதனால அவர் எங்க எது, இப்போ காலையில பீச்சை பார்த்தா பீச்ல போய் உட்கார்றது, திடீர்னு ட்ரெயினை பார்த்தா எங்க வேணாலும் போறது, டெஸ்டினேஷனே கிடையாது. பாவம். ஆனா அப்புறம் வேலை கிடைச்சு இன்னைக்கு நல்ல ஒரு இடத்துல நல்லா இருக்கிறாங்க. எதுக்கு சொல்றேன்னா, ஏன் வாழ்றோம் என்னவோ அது பாட்டுக்கு போட்டோம். கிடைச்சா சுண்டலை சாப்பிடுறது, இங்க போனா அப்படிலாம் இருக்கக்கூடாது. சொல்லுங்க, அப்படிலாம் இல்ல. என் லைஃப் பிளான்டு, ஆண்டவர் திட்டத்தின் நோக்கத்தின் படி இருக்கும். ஆமா, நம்ம கரெக்டா குறிப்பாத்து அடிக்க போறோம். ஆமா, பாயிண்ட் பண்ணி அடிக்க போறோம். ஆமா, சொல்லுங்க, இந்த கடன்ல இருந்து கம்ப்ளீட்டா நான் வெளியே வந்தே தீருவேன். சொல்லுங்க, கடன் இல்லாத ஒரு வாழ்க்கையை பார்ப்பேன். ஏன்னா சில நேரம் இப்படி இப்படி ஒரு எண்ணம் வரும், ஆண்டவர் எப்போ வச்சிருக்கிறாரோ அப்போ நான் கடன்ல இருந்து வரேன். கடன் அதுவோ அதெல்லாம் நம்ம கிட்ட கிடையாது. சொல்லுங்க, கடன்ல இருந்து வரேன்னா வரேன், அவ்வளவுதான். எல்லாம் இஎம்ஐல இல்லாத ஒரு லைஃப வாழ்றேன்னா வாழ்றேன். ஆமா, இதெல்லாம் ஏன்னா ஆண்டவர் எல்லாத்தையும் முடிச்சிட்டாரு. எவ்ரிதிங் இஸ் பினிஷ்ட். சுகத்துல இருப்பேன். சொல்லுங்க, இப்ப என்ன வேணாலும் உடம்புல வலிக்கட்டும், என்ன வேணாலும் அப்படி சொல்லுங்க, நான் சுகத்தில இருப்பேன் சொல்லணுங்க. அதான் ஃபெய்த். ஃபேமிலி பேக்கே இருந்தாலும் 6 பேக் அப்படின்னு சொல்லணும். அதான் ஃபெய்த். ஃபெய்த். ஏன்னா ஒரு நாள் வந்து ஆகும். வருமா வராதா? சொல்லுங்க. அதுதாங்க விசுவாசம். ஒரு நாள் சுகம். நான் ஹெல்த்தியா இருப்பேன், ஹெல்த்ல இருப்பேன்.
ஹாஸ்பிட்டல் பக்கமே போகாத நாட்கள் வரும் என் வீட்டுக்கு. நான் சொல்றேன், நான் சொல்லட்டுமா? லைஃப் டுகெதர்ல டெஸ்டிமோனி எப்படி தெரியுமா நம்ம சொல்ல போறோம்? நிறைய பேர் நீங்க யாரெல்லாம் ஆமேன்னு சொல்றீங்கன்னு பார்க்கலாம். எப்படின்னா, ஒரு 5 வருஷம் கழிச்சு, நீங்க 5 வருஷம் இல்ல இப்போ இருந்தே, ஆனா 5 இயர்ஸ் கழிச்சு எப்படி இருக்கும் நான் டெஸ்டிமோனி, இந்த லைஃப் டுகெதர் வந்தோம். ஆனா ஒரு 5-6 வருஷம் ஆகுது, ஹாஸ்பிட்டல் எங்க இருக்குன்னே எங்களுக்கு மறந்து போச்சு. ஹாஸ்பிட்டல் பக்கம் போயே ஞாபகமே இல்ல. எங்க வீட்டுல சண்டை வந்ததாட்டு ஞாபகமே இல்ல. எப்படி நம்ம எப்படி டெஸ்டிமோனி? நான் ஆண்டவர்கிட்ட கேக்குறேன், ஆண்டவரே எனக்கு இந்த மாதிரி டெஸ்டிமோனி வேண்டாம். என்னன்னா, ரொம்ப பயங்கர ஒரு இதாயி ஹாஸ்பிட்டல் போய் கடைசி நேரத்துல நான் வந்து ஜெபிக்க வந்தேன், பிரதர் ஜெபம் பண்ணாரு, உடனே உடனே சுகமாச்சு, உடனே இப்படி ஏதோ ஒண்ணு நடந்து அதுக்குள்ள டெஸ்டிமோனி வேண்டாம். நடக்கவே கூடாதுன்னு நான் பிலீவ் பண்றேன். நம்ம ஃபெலோஷிப்ல இருக்கிற ஆண்டவர் பிரசன்ஸ்ல இருக்கிற நம்ம யாருக்கும் ஒரு வியாதியும் வரக்கூடாது, ஒரு பிரச்சனை வரக்கூடாது. எனக்கு பிரச்சனை வந்து இதுல இருந்து சுகமாக்கினார், அதே வேணாம். நான் ஆண்டவர் எனக்கு அப்படிலாம் வேணாம் ஆண்டவர், எனக்கு அதெல்லாம் ஐயோ இல்லன்னு வரணும். ரொம்ப நாள் ஆச்சு பிரதர், தலைவலிங்கிறதே தலைவலின்னா எப்படி இருக்குன்னே தெரியலன்னு வரணும். யாரெல்லாம் ஆமான்னு சொல்றீங்க? தலைவலி அப்படின்னா என்ன, தலையில என்ன பண்ணணும், அப்படி அப்படி வரணும். தலைவலியே தலைவலியா? அதெல்லாம் எப்படி சொல்லணும், நீங்க சொல்லணும் உங்க பேர பிள்ளைங்களுக்கு. 1900 இல்ல 2000 அந்த காலத்துல தலைவலி ஒரு தடவை வந்திருக்கு, ஆனா இது வரைக்கும் எனக்கு தலைவலி வந்ததே இல்ல. அப்படியா பாட்டி அப்படின்னு உங்க பேர பிள்ளைங்க சொல்லணும். தலைவலி அப்படியா பாட்டி, ஹெட்டேக்னா அப்படியான்னு, அப்படி அந்த மாதிரி இருக்கணுங்க நம்ம லைஃப். அப்படி நான் அதை தான் ப்ரே பண்றேன், ஆண்டவரே எனக்கு அந்த மாதிரி டெஸ்டிமோனி என் ஃபெலோஷிப்ல இருக்கவங்களுக்கு வரணும். குடும்பங்கள்ல அப்படியா சண்டையா, சண்டை நீ எப்படி சொல்ற, என் புருஷனுக்கு கோவமே வரமாட்டேங்குது பிரதர், ரொம்ப கஷ்டமா இருக்கு, கோவமே பட மாட்டேங்கிறாரு, என் ஒய்ஃப் இப்படி இருக்காங்களே, என்ன பண்றது பிரதர், அப்படி அந்த மாதிரி டெஸ்டிமோனியா வரணும். நீங்க உங்களை கடனே ஆக்க முடியாது. எப்படின்னா, எவன் வந்து மெசேஜ் அனுப்பிச்சாலும் உங்களுக்கு கடன் வேண்டுமா, உங்களுக்கு லோன் வேண்டுமா அப்படின்னா அந்த அந்த அதெல்லாம் பண்ணவே முடியாது. அதெல்லாம் பிளாக் பண்ணிடணும். ஒருத்தனும் உங்களை கடனாளியா மாத்த முடியாது. ஏன்னா உங்ககிட்ட அவ்வளவு இருக்கும் பணம், அவ்வளவு நிறைவு இருக்கும், அவ்வளவு பெருக்கம் இருக்கும், நீங்க செய்வது எல்லாம் வாய்க்கும், பிசினஸ் வாய்க்கும், உங்க பிள்ளைங்க செழிப்பு. உங்களுக்கு என்ன பண்ணனே தெரியாம மினிஸ்ட்ரிக்கு 10% இல்ல 50% அனுப்புற. அப்படியே நம்ம அங்கங்க என்ன பண்ண போறோம், கேம்ப் சைட் அது இதுன்னு. அந்த மாதிரியான ஃப்ளோ வரணும் நம்ம மினிஸ்ட்ரியில, அந்த மாதிரி வரணும் நம்ம ஃபேமிலிஸ்ல. ஆமா, பணத்தை வச்சு என்ன பண்றது, ஏதாவது பண்ணுவோம் பிரதர், இதை செய்வோமா அதை செய்வோமா. நான் சொல்லியிருக்கேன்ல, உங்க வீட்டு தெருக்கள், உங்க எல்லை அங்கெல்லாம் ஒரு கவுன்சிலரையோ ஒரு கலெக்டரையோ ஒரு கவர்மெண்ட் அபிஷியலையோ எதிர்பார்க்க வேணாம். அங்க ஒரு லைஃப் டுகெதர் ஃபெலோஷிப்ல ஆண்டவர் பிள்ளைங்க நம்ம இருக்கோம்னா அந்த தெரு செழிப்பா இருக்கும். இதெல்லாம் ஆசைங்க. இதெல்லாம் யாரெல்லாம் என் கூட சேர்ந்து ஆசைப்படுறீங்க? நம்புவோமே, விசுவாசம், விசுவாசமே. நான் பிலீவ் பண்றேன். அந்த நாட்களுக்கு என் கூட கனெக்ட் ஆகி அப்படியே வர்றீங்கல்ல, அது அப்படியே பலிக்கும், எல்லார் மேலயும் பலிக்கும். நாம இருக்கிற இடம் செழிக்கும், போகிற இடம் செழிக்கும், செய்யற வேலை. நீங்க நீங்க ஆபீஸ்ல ஒரு ஆபீஸ்ல இருக்கீங்கன்னா அந்த ஆபீஸ் செழிக்கும், அந்த பிசினஸ் செழிக்கும், அவங்க அவங்க செய்யறதெல்லாம் வாய்க்கும், உங்களை விடவே மாட்டாங்க. யாரெல்லாம் பிலீவ் பண்றீங்க? ஒரு ஆபீஸ்ல இருந்து ரிசைன் பண்றது ரொம்ப கஷ்டம். நீங்க ஏன், ஐயோ நீங்க போனீங்கன்னா அவ்வளவுதான், ஆபீஸே போயிடும். அந்த அளவுக்கு உங்களே அந்த இடத்துல ஃபவுண்டேஷனா போடுவார். நீங்க அந்த அளவுக்கு தெய்வீக அஹ், பிரசன்னத்துல அங்க மூவ் ஆவீங்க. ஆமென். இதெல்லாம் ஒரு ஆசை. இதெல்லாம் யாரெல்லாம் ஆமென்னு சொல்லிட்டீங்க? அவ்வளவுதாங்க. ஓகே. சோ இதுக்குதான் நம்ம நிறைய டெய்லி என்ன பண்றோம், மைண்டை ட்ரெயின் பண்ண போறோம், நிறைய விஷயங்கள் செய்ய போறோம். யாருக்கெல்லாம் நீங்க யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு, ஹாப்பியா? சோ இதே நினைச்சுக்கோங்க, இதே உங்க மைண்ட்ல வரட்டும். ஏதோ ஒண்ணு நடந்தப்புறம் இல்ல, எதுவுமே நம்ம எல்லையில தீங்கானது உள்ள எல்லைக்குள்ள வராது. தீங்குக்கு தூரமாயிருப்பாய், திகிலுக்கு தூரமாயிருப்பாய், வேதம் சொல்லுகிறது. பயம் இல்லாது இருப்பாய். பயம்னா என்ன? பயம் அப்படின்னா என்ன? அப்படின்னு பயத்துக்கே பயத்தை காட்டணும். ஆமா, பயத்துக்கே பயத்தை காட்டணும். டேய், பயம் முடுத்த முடியாதுடா அவனால. அஹ் அப்படிங்கிற ஒரு இடத்துக்குள்ள நம்ம இருப்போம். தேவன் அப்படி நம்மளை வைத்திருக்கிறார், நம்ம குடும்பம், நம்ம பிள்ளைங்க. ஆமா, அப்படிப்பட்ட நாட்களை நான் பேசுறேன், எல்லார் மேலயும் பேசுறேன். ஒவ்வொருத்தருக்குள்ளும் உண்டாகட்டும் ஆண்டவரே. I release that anointing. I release that anointing of glory in Jesus' name. Thank you, Father. ஒவ்வொருத்தரையும் நான் ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. எல்லாரும் சொல்லாமா? Amen, amen, amen. Bless you, bless you. So நாளைக்கு காலையில 5:30 இதுல இருந்து நம்ம கண்டினியூ பண்ணலாம். ஜாயின் பண்ணுங்க.
bless you all. Thank you so much. So நாளைக்கு நாளை கழிச்சு சாட்டர்டே சண்டே மார்னிங் 5:30. டோன்ட் மிஸ். bless you all. ஹாப்பியா? எல்லாரும் ஹாப்பின்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஐ எம் ஹாப்பி பிரதர். நான் சந்தோஷமா இருக்கேன். இன்னைக்கு எல்லாமே சந்தோஷமா செய்வேன். சொல்லுங்களேன், சந்தோஷமா செய்யுங்க. ஆமா, கவலைப்படுறதுனால ஏதாவது மாறப்போகுதா? ஒன்னும் மாற போறது இல்லை இல்லையா? அதுக்கு ஜாலியாவே இருக்கலாமே, ஹாப்பியா இருக்கலாம்ல, நல்லா சாப்பிடலாம்ல. அவ்வளவுதான். சிரிச்சுக்கோங்க எல்லாரும். ஆமா, ஒரு ஸ்மைல போடுங்க. அவ்வளவுதான். என்ஜாய் த டே. see you tomorrow. bye 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 bye.